பின்வரும் நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க. y மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் dx பை dy பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கணக்கு எழுதிக்கலாம். y மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் dx பை dy பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நமக்கு இங்க வந்து என்னது, இந்த y மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் dx பை dy இஸ் ஈக்குவல் டு, இந்த டைம் எந்த பக்கம் கொண்டு போயிடலாம், மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ நாம வந்து இங்க dx பை dy கொடுத்துக்கிறாங்க. இதை இப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டைம் வந்து இங்க கீழே வர்றோம். ஓகே, அதாவது பகுதியில வரும். அதை வந்து நம்ம பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா வந்து நான் இதை dy பை dx மாத்துறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேர்மை அப்படியே இங்க கொண்டு வரேன். இங்க y மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு dy பை dx. ஓகே, இப்போ நம்ம வந்து dy பை dx இஸ் ஈக்குவல் டு, இங்க வந்து என்னது, ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் y பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ரெண்டாவது டைம்ல இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால அது பிளஸ்ஸா மாறிடும். இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்தரா இதையும் நமக்கு தேவையான ஃபார்ம் கொண்டு வந்துடலாம். dy பை dx, இந்த மைனஸ் டைம் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் y பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்மளுடைய கணக்கு வந்து என்னது, dy பை dx பிளஸ் y இன்டு p ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. ஸோ இங்க வந்து என்னது, p ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற என்னது 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. q ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், அதாவது தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்க போறோம். அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் இங்க டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதனுடைய மதிப்பு வந்து என்னன்னா இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஏன்னா நமக்கு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகே, நம்ம வந்து இப்போ தீர்வுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். தீர்வு அதாவது y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx பிளஸ் c. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ y பெருக்கல் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q அப்படிங்கிறது என்னது, நமக்கு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. இப்போ நாம இந்த இன்டகிரலுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கணக்கு முடிஞ்சது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த இன்டகிரல் எடுக்கலாம். இன்டகிரல் ஆஃப் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே அதனுடைய ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இதுக்கு பிரதியிடல் முறையில் தான் வந்து கண்டுபிடிக்க போறேன். t இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படின்னா நம்மளுடைய dt அதாவது அதனுடைய இன்டகிரேஷன் என்னது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், அதோட ஒரு dx. ஓகே, இப்போ நம்மளுடைய இன்டகிரல் எப்படி மாறும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் இது வந்து என்னது இ பவர் t அதனுடைய ஸ்கொயர், இது வந்து என்னது dx பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது அது நம்மளுடைய dt. இப்போ நமக்கு இங்க என்ன இருக்குது, இன்டர்வல் ஆஃப் e பவர் 2t இருக்குது dt. e பவரை
நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணானது அதே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து e power 2t, பட் இங்கே வந்து வெறும் t இல்லை 2t இருக்கிறதுனால அதை இந்த 2tயை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம கீழே எழுதுறோம். ஸோ நமக்கு இங்கே 2 கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். இப்போ வந்து டீக்கான வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே e பவர் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து y பெருக்கல் e பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் this is equal to இந்த இன்டர்வல் மதிப்பு என்னது நமக்கு e பவர் 2 sin inverse of x divided by 2. அதை இங்க எழுதிக்கலாம் 1/2 e பவர் 2 sin inverse of x plus c. ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.